மலைகளுக்கு இடையில் இருக்கிற ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜ் எல்லையில் ஒரு பனை மரம் இருக்குன்னு, அந்த பனை மரத்தில் முனி இருக்குன்னு சொல்லப்படுது. அது நைட் நேரத்துலையும் பகல் நேரத்துலையும் அலையதாக சொல்லப்படுது. அந்த பக்கம் ஏதாவது மனிதர்களோ ஏதாவது மிருகமாக போனால் அது கொன்று பழிவாங்குதுன்னு சொல்லப்படுது. அந்த சமயத்தில் ஒரு வெளியூர்காரர் அந்த பக்கம் வந்திருக்காரு. அந்த சமயத்தில் அவருக்கு ஏதோ தப்பாக மனசில் தோணியிருக்கு. சுற்றி முற்றியும் பார்க்கும்போதும் அவர் கரெக்டாக அந்த பனைமரத்தை பார்க்குறாரு. அங்கே ஒரு கருப்பான உருவம் நின்று இவரையே பார்த்துட்டு இருக்கு. அது அவருக்கு உடனே பயந்து போன அந்த வெளியூர்காரரும் அங்கேருந்து வேகமாக சைக்கிளை ஓட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் அந்த கருப்பான உருவம் ஒரு ஃபாரஸ்ட் விட்டு வருது. அந்த சமயத்தில் அவர் பார்த்துட்டு முன்னாடி போனவர் ஒரு கிணத்துல விழுந்து இறந்து போகிறார். இது விஷயம் ஊர் முழுக்க தெரியுது. உடனே ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் அந்த முனியை விட்டு வச்சா நமக்கு தான் ஆபத்துண்டு அவர் ஒரு பெரிய மந்திரவாதியை கூட்டிகிட்டு வராங்க. அந்த மந்திரவாதி மந்திர செய்கிறதுல சக்தி வாய்ந்தவர். உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த பனைமரத்தில் இருக்கிற முனியை பல மந்திரம் சொல்லி கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறாரு. ஆனால் அந்த முனி என்ன செய்யுதுன்னா, அதை செய்ய விடாமல் பல வாரம் சக்தியை பல தொந்தரவு செய்யுது. ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா, இப்படி அடைக்காதுன்னு அவர் மந்திர கட்டு போட்டு அதை அடக்க முயற்சி செய்கிறார். அந்த சமயத்தில் அது என்ன கேட்குதுன்னா, இது உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு, நாங்கள் தரோம் அப்படின்னு சொன்னோன்னே அது உனக்கு கேட்குது, எனக்கு ஒரு மனித பலியும் சில மிருகங்களோட உயிர் பலியும் எனக்கு வேணும், அப்போ தான் இங்கே போவேன் அப்படின்னு சொன்னோன்னே மந்திரவாதி அதிர்ச்சி ஆகிறாரு. ஆனால் அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, மனித பலியாக தர முடியாது, யார் மிருகத்தை வேணால் நாங்கள் தரோம், அதை வாங்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்க மாட்டேங்குது. உடனே இவர் என்ன செய்கிறாருன்னா, காலபைரவர் மூலிமா அவரை பூஜை செஞ்சு அவர் மூலிமா அந்த முனியை அடக்கி அதை அழிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த முனி முழுமையாக அழிஞ்சு போகுது. அந்த ஊர் விட்டே அது அழிஞ்சு போகுது. அதுக்குமா அவர் சொல்கிறாரு மந்திரவாதி, இனிமேல் இந்த இடத்துக்கு முனி எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த தீ சுற்றியும் வராது, அந்த மந்திர கட்டு போட்டேன், இருந்தாலும் இந்த பனை மரத்தை ஃபுல்லாக அழிச்சிருங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்குன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை.